ஹலோ எவ்ரி ஒன். ஸோ ஐ எம் ஜேம்ஸ். நம்ம தொடர்ந்து நம்மளுடைய அட்வான்ஸ் எஸ்எம்சியில் இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஸோ லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம ஆர்டர் பிளாக்ஸ்னால் என்ன, அண்ட் ஆர்டர் ஃப்ளோஸ்னால் என்ன, அது எப்படி லாஜிக்காக ஒர்க் ஆகுது, அதோடைய ரீசன்ஸ் என்ன, அது எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது, அதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக அதில் பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதை தாண்டி கொஞ்சம் அந்த பேசிக் கண்டென்ட்டில் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர், மார்க்கெட்டில் இந்த ஸ்ட்ரக்சர்ன்றது இன்ன வரைக்குமே நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. அதை நான் இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோஸ் போட்டு நான் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் புது விதமாக உங்களுக்கு காமிச்சு உங்களுக்கு ப்ராப்பராக கிளியர் பண்ணுறேன். ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இதில் வந்து கண்டிப்பாக கிளியர் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம அட்வான்ஸ் எஸ்எம்சியில் இருக்க நம்மளுடைய மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு ப்ராப்பராக அகைன் ஒரு வாட்டி ஷோ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அட்வான்ஸ் எஸ்எம்சியான அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும், ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும், அதோடைய லாஜிக் ரீசன் என்ன, அது எப்படி நம்ம ப்ராப்பராக எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே வேணால் பார்த்துருக்கலாம். பட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது ப்ராப்பராக ரீசனோட தான் மார்க் பண்ணுறீங்களா, அதுக்கு ரீசன் உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா சும்மா ஏதோ ஒரு லைன் போடுறதுக்கு நீங்கள் ஒன்றும் ரோபோ கிடையாது. ஓகேங்களா? அது எல்லாராலையுமே பண்ண முடியும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டியூஷன் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா கூட, ஒரு லெவலில் பார்க்கணும் அப்படின்னா கூட, அப்போ அந்த இடத்த உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும். ஓகேவா? அது என்ன, அது எதனால் மார்க் பண்ணுறோம், இந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து டோட்டலாக 2 பார்க்க போகிறோம். ஒன்று இந்த இன்டியூஸ்மெண்ட் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையுமே மிங்கிள் பண்ணி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்றதை இன்றைக்கி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிதானமாக பொறுமையாக உட்காந்து ஸ்கிப் பண்ணாமல் ஒன்று ஒன்றா நான் என்ன சொல்கிறேன்னு ஒரு நோட் பேனாக எடுத்து எல்லாத்தையுமே ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சுருந்து இதை வச்சு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோ படி நீங்கள் எல்லாத்துலேயும் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, புல் பேக் வந்து ப்ராப்பராக ரீட் பண்ண தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்டில் புல் பேக்கை ரீட் பண்ணிக்கிட்டே போவீங்க. ஸோ ஒரு பாயிண்டில் உங்களுக்கு இந்த புல் பேக்கோடைய லோ உடைப்பான். ஸோ இந்த மாதிரி இந்த லோ உடைக்கிறான் அப்படின்னா, இதுக்கு பேர் இவ்வளோ நாள் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு எடுத்திருப்பீங்க. இதை சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக எடுத்துக்கிட்டு இங்கேருந்து என்ன பண்ணியிருப்பீங்க, அடுத்தடுத்து புல் பேக்கை ரீட் பண்ணிட்டே வருவீங்க. அடுத்து எப்போ இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குதோ அடுத்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டே வருவீங்க. ஓகேங்களா? ஆனால் ஆக்சுவலாக இதுதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது உங்களுடைய ஒரு ப்ரிஃபரன்ஸ். கொஞ்சம் கற்றுக்கணும், இந்த ஸ்டார்டிங் டைமில் நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கணுன்றதுனால அதை அப்படி சொல்லி கொடுத்தேன். பட் இது ஆக்சுவலாக அது என்ன, அது எதனால், அது என்னவா எடுக்கணும், அது எதனால் நம்ம அதை எடுக்கிறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் ஏறிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஈச் அண்ட் எவரி புல் பேக்கில் பை பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. ஓகே. ஸோ இந்த மாதிரி பை பண்ணிக்கிட்டே போயிட்டே இருந்தாங்க அப்படின்னா எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா எல்லாருமே எல்லா புல் பேக்லையுமே பை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எல்லா பாயிண்ட்லையுமே என்ன நடக்கும் அப்படின்னா, பை ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும், அங்கே பை நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எல்லாராலையுமே அங்கே ப்ராஃபிட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ப்ராஃபிட்டை இன்னொருத்தவங்க எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே இந்த இடத்த வந்து வேற ஒருத்தவங்களுடைய ஒரு ஆர்டர் இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்டியூஷன் அந்த பணத்தை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவன் பை பண்ணுறான் அப்படின்னா இந்த இடத்த ஒரு சிம்பிளான விஷயம் தான், ஒரு தராசு மாதிரி தான். அவனுக்கு அங்கே லாஸ் ஆகணும்னா நமக்கு ப்ராஃபிட் ஆகும், நமக்கு இங்கே ப்ராஃபிட் வரணும்னா அவனை அங்கே லாஸ் பண்ண வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அவன் பை பண்ணுறான் அப்படின்னா அந்த பாயிண்டில் நாம் அவனை தாண்டி என்ன பண்ண வைக்கணும், செல் பண்ண வைக்கணும். இதுதான் லாஜிக்கான விஷயம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு செல்லிங் பண்ணுற அந்த ஒரு இடம் தான் இந்த இடம். ஓகேங்களா? ஏன்னா இந்த பாயிண்டில் என்ன பண்ணுறான், இவன் வந்து இங்கேருந்து ஒரு பை ஆர்டர் போட்டிருப்பானுங்க. ஏன்னா பை ஆர்டர் போடாமல் இந்த ஹை உடஞ்சிருக்காது. அப்போ இந்த பை ஆர்டர் போட்டோம் அடுத்தடுத்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும், ஸோ இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்ல நம்ம என்ட்ரி போடலாம் அப்படின்ட்டு இங்கே ஒரு என்ட்ரி போட்டு வச்சுருப்பாங்க. ஸ்டாப் லாஸை இது கீழே, இந்த லோ கீழே வச்சுக்கிட்டு, ஓகே டார்கெட் வந்து இந்த ஃபிப்பை யூஸ் பண்ணியோ இந்த ஹையை யூஸ் பண்ணியோ ஏதாவது ஒரு டார்கெட்டை வைக்கிறது. அது ஏன் வைக்கிறாங்க, எதுக்கு வைக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒன்று வைக்கிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போ இந்த இடத்த நான் ஒரு ஆர்டர் போடுறேன் அப்படின்னா இந்த இடத்த என்ன ஆகும், ஃபுல்லாக லிக்விடிட்டி இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா இங்கேயும் பை ஆர்டர் ஆல்ரெடி பிளேஸாகவே இருக்குது. இப்போ பை பண்ண போகிறவங்களுடைய ஆர்டரும் இங்கே பிளேஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஆள் இங்கே வந்து இதை சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக எடுத்துக்கிட்டு இங்கேருந்து செல் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. இவங்க ஒரு டைப்பு. ஸோ இங்கே ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும், அங்கேருந்து நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னு. ஓகேங்களா? ஆனால் ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா லிக்விடிட்டி கலெக்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலாக ஒரு ட்ராப் மாதிரி.
ஓகேங்களா. ஒரு சின்ன ட்ராப் பண்ணுவாங்க. எப்படின்னா ப்ரைஸை வந்து இப்போ கீழே கொண்டு வர மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஸோ இங்கேருந்து செல் ஆக ஆரம்பிச்சிரும். பட் அவங்க எதுக்காக அங்கே செல் பண்ணாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்த ஸ்டாப் அண்டை கலெக்ட் பண்ணிட்டோ இல்லை கீழே இருக்கிற ஏதாவது ஒரு பெண்டிங் ஆர்டர்ஸை ஃபில் பண்ணுறதுக்காகவோ என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா செல் பண்ணியிருக்கலாம். இல்லை அவங்களுடைய ஒரு மினிமம் லாஸை புக் பண்ணுறதுக்காக கூட அவங்க செல் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே ப்ரைஸ் இதை தாண்டி உடச்சிருச்சு அப்போ செல் ஆகும் அப்படின்னு அது ஒன்று. இன்னொன்று, இங்கே ப்ரைஸ் கீழே வந்துருச்சு, இப்போ திடீர்னு இங்கேருந்து ப்ரைஸ் வந்து இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்லேருந்து போகல, அப்போ இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்லேருந்து போகும்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு டைப்பு. ஓகேங்களா. ஆனால் ஆக்சுவலாக இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த இன்டியூஸ்மெண்ட்ன்றது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சின்ன ட்ராப் மாதிரி, இது ஒரு லிக்விடிட்டியும் கூட. ஓகேங்களா. என்ன லிக்விடிட்டி அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்த பை பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து அதை தாண்டி திருப்பியும் இன்னும் கொஞ்சம் பை பண்ணுற மாதிரி ஒரு ஆசை காட்டுறது. இப்போ கேண்டில் வந்து இன்னும் ஒரு 2-3 கேண்டில் கீழே கொண்டு வந்தேன் அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு எல்லாமே என்ன ஆகும், இப்போ நார்மலாக நீங்களே யோசிங்க, சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ இந்த இடத்த ஒரு நல்ல பெரிய கேண்டில் இந்த அளவுக்கு வருது அப்படின்னா எல்லாருமே என்ன யோசிப்பாங்கன்னா, ஓகே அப்போ ஃபுல்லாகவே இன்ஸ்டியூஷன் வந்துட்டாங்க, செல்லர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு இங்கேருந்து செல் அடிக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய கேண்டில் இருக்குல்ல, இது வந்து என்கல்ஃபிங்கு இந்த மாதிரி கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ஆக்சுவலாக அப்படி தான் ரன் ஆகுதானா கிடையாது. ஓகேங்களா. அப்போ ஏன் சில நேரங்களில் நீங்களே கூட பார்த்துருக்கலாம், இவ்வளோ பெரிய கேண்டில் வந்திருக்கும் செல்லிங் கேண்டில், ஆனால் ப்ரைஸு திருப்பி பார்த்தா மேலே தான் போயிருக்கும். ஏன் போகுது, என்ன காரணம்? அப்போ அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அது என்ன காரணன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஜஸ்ட்டு ஒரு கேண்டிலை மட்டுமே வச்சு நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் லெவலில் நீங்கள் பண்ணணும். நீங்கள் ஒரு இன்ஸ்டியூஷன் லெவலில் பார்க்குறீங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷன் வந்து கேண்டிலை உருவாக்குறதே அவன் தான். ஓகேங்களா. ஏன்னா ஒரு கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுன்றத அவன் தான் உருவாக்குறானுங்க. அப்போ அவன் கேண்டிலை வச்சு தான் ப்ளே பண்ணுறானா அப்படின்னா கிடையாது. அப்போ அவன் ப்ளே பண்ணுறது ப்ரைஸை வச்சு. ஸோ ஆஸ் இன்ஸ்டியூஷனல் மெம்பராக ஒரு இன்ஸ்டியூஷன் மாரி நம்ம அவன் பண்ணுறதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கூட நாம்ளும் அந்த ப்ரைஸை வச்சு தான் பார்க்கணும். ஓகேங்களா. நாம் வந்து பிளேயர்ஸ் கிடையாது, நம்மளால் மார்க்கெட்டை மூவ் பண்ண முடியாது. ஆனால் அவன் எங்கே என்ன பண்ணுவாங்கன்றதை நம்மளால் ஓரளவுக்கு ஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா. ஓரளவுக்கு மட்டும்தான். அதை ஃபைன் பண்ணி நம்மள்ட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இதுதான் சிம்பிளான விஷயம். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இன்டியூஸ்மெண்ட்ன்றது ஒரு கைண்ட் ஆஃப் லிக்விடிட்டி. ஸோ அந்த லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் ப்ரைஸ் என்ன ஆகலாம் அப்படின்னா இங்கேருந்து மேலே போயிட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதை ப்ரைஸ் வந்து கீழே கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்கிற மொத்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு பை ஆர்டர் இன்ஸ்டியூஷன் போட்டு மேலே கொண்டு போயிடுவாங்க. ஓகேங்களா. மோஸ்ட்டாக இது இப்படி தான் நடக்கும். இப்போ இந்த இன்டியூஸ்மெண்ட்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும். இந்த இன்டியூஸ்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஐ மீன் என்ன பண்ணுவாங்க, எப்படி அதை ட்ராப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எப்படி கொண்டு போவாங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஓகேங்களா. இப்போ அடுத்ததாக என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து ஒரு புல் பேக்கு இந்த மாதிரி போயிட்டுருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன நடக்கும், இந்த ஸ்டாப் பண்ணான இன்டியூஸ்மெண்ட் நடக்கும் இல்லையா. ஸோ இன்டியூஸ்மெண்ட்டு ஸ்டாப் பண்ணு. இப்போ எல்லாரோடைய ஃபோக்கஸும் என்ன அப்படின்னா இங்கே போட்ட பை, இங்கே ஏதாவது பை போடுவானா அப்படின்னு இங்கேருந்து பார்ப்பாங்க. இன்னுமே நான் இதுவில் சொல்ல போனோம் அப்படின்னா நிறைய பேர் இப்போ கூடமே ட்ரேட் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஓகேங்களா. ஏன்னா இதை இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு இங்கேருந்து சோச் பார்த்து ஒரு ட்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இங்கேருந்து இதை சோச்சாக எடுப்பாங்க, ரீசன்ட் புல் பேக் சோச்சாக எடுத்துக்கிட்டு இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்கில் பை போடுறது, மேலே போய் டார்கெட் வைக்கிறது. ஓகேங்களா. இது எல்லாமே கரெக்டு. பட் என்ன அப்படின்னா நீங்கள் இன்னுமே இது ஒரு சில தப்பு பண்ணுறீங்க. ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குன்னா ஒரு ஆர்டர் பிளாக் இது வேலிடா இல்லையான்னு செக் பண்ணுறீங்க. அதே மாதிரியே ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்குன்னா இது வேலிடா இல்லையா, இதுலேருந்து நான் ட்ரை பண்ணலாமா இல்லையா, இல்லை எங்கள் இன்ஸ்டியூஷன் வந்து பையர் கண்ட்ரோலில் வந்திருக்காங்களா இல்லையான்ற அந்த எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லாமல் நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம் ஒரு சிஹெச்சை மட்டும் பார்த்து ட்ரை பண்ணுறது இது ஒரு கேம்லிங் கணக்கு தான். ஓகேங்களா. ஏன்னா இன்னி வரைக்குமே நீங்கள் நிறைய பேர் ஒரு எஸ்எம்சி ட்ரேடராக நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு எஸ்எல் அடிச்சிருக்கும். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் இந்த இடத்த நம்ம இன்டியூஸ்மெண்ட் பார்த்து நமக்கு எஸ்எல் அடிக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்போ அந்த இடத்துல யார் இல்லை, பையர் கண்ட்ரோல் இல்லை. ஓகேங்களா. அதான் ரியாலிட்டி. நீங்கள் மாட்டுன்னு ஓகே ஒரு ரோபோ மாதிரி இன்டியூஸ்மெண்ட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு யாரோ சொல்லி கொடுத்தாங்கன்னு அதை மட்டுமே பண்ணினுக்கிறீங்க. அதை நீங்களும் திருப்பி கேட்கவும் மாட்டீங்க. அது ஏன் எதனால் சொல்லி கொடுத்தீங்க, அது என்ன ரீசன் அப்படின்னு கேட்க மாட்டீங்க. ஓகேங்களா. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயம் மார்க் பண்ணாலும் அது எதனால் மார்க் பண்ணுறோம், ஏன் அங்கே ட்ரை பண்ணுறோம், ரீசன் வேணும். ரீசன் இல்லாமலாம் ட்ரையே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஸோ அப்போ இந்த இடத்த இன்டியூஸ்மெண்ட்னா என்னன்னு தெரியுது. அப்போ இன்டியூஸ்மெண்ட்டு எதுக்காக நம்ம எடுத்திருக்கோம், அது என்ன காரணன்றது இப்போ நமக்கு தெரியுது. ஸோ இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் பை பண்ணுறதுலாம் தவிர்த்து இந்த இன்டியூஸ்மெண்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு பார்க்குறப்போ இங்கே போட்ட செல்லுனால என்ன ஆயிருக்கு,
கீழே வந்திருக்குல்ல, ஏன்னா இங்கே செல் போடாமல் கண்டிப்பாக கீழே வந்திருக்காது. அப்போ இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கான், கீழே வந்து ஐ மீன் இந்த பாயிண்ட்லேருந்து செல் பண்ணியிருக்கானு இல்லையா. அப்போ இங்கே செல்லிங் பண்ணியிருக்கானா அங்கே யார் இருக்காங்க, சிம்பிள் செல்லர்ஸ் இருக்காங்க. ஏன்னா அங்கே செல்லர்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக ப்ரைஸ் கீழே வராது. அப்போ இங்கே செல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இப்போ தான் ஒரு விஷயத்த நீங்கள் நோட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ வந்து மார்க்கெட்டில் ஒரு லிக்விடிட்டின்றது ரொம்ப காமனான விஷயம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஒரு ஃபியூல், நீங்கள் வந்து ஒரு பெட்ரோல் பேங்க்கில் ஒரு ஃபியூல் போடுறீங்க, ஃபியூல் போட்டுட்டு நிற்கிறீங்க ரோட்டில். இப்போ உங்களுக்கு எதிர்க்க 2 டைரக்ஷன் இருக்குது. ஒன்று இந்த சைடு லெஃப்ட் சைடு போகலாம், இல்லை ரைட் சைடு போகலாம். ஆனால் அதே மாதிரி தான் மார்க்கெட்லேயும் லிக்விடிட்டின்றது காமனானது. இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டா மேலே தான் போகணும், இல்லை மேலே போயிட்டானா இதை எடுத்துட்டானா கீழே தான் வரணுன்ற இந்த மாதிரி சினாரியோ தயவு செஞ்சு இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு எதுவுமே பார்க்காதீங்க. ஏன்னா ஐ மீன் பார்க்க வேணாம் நான் சொல்ல வரல, அது உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஆனால் இல்லை ப்ரோ நான் அது இன்னுமே யூஸ் பண்ணிட்டு லாஸ்ட் தான் ப்ரோ ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்களே ஜஸ்ட் யோசிங்க, ஏன் அது வந்து மேலே போனோம், இதை எடுத்தால் எதனால அவன் மேலே போனோம், ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல. ஒரு வேளை நீங்கள் சொல்கிற மாதிரி இதை எடுத்துட்டான் ஏன் கீழே வரணும், ஆனால் வரவும் மாட்டான், அப்படியே மேலேயே போவான். இதுலேயும் அவன் மேலேயும் போக மாட்டான், கீழே வருவான். புரியுதுங்களா அப்போ என்ன சொல்ல வரேன். அப்போ அந்த மாதிரி நம்ம தெளிவாக ஓரளவுக்கு அது என்ன இது நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்த இந்த ஸ்ட்ரக்சரில் இங்கே இடத்த நமக்கு ஒரு செல்லர் இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த பாயிண்டில் செல்லர் இருக்காங்க அப்படின்னா நான் வந்து ட்ரெண்டு பார்க்குறேன். என்னுடைய ட்ரெண்டை நான் இப்போ பார்க்குறப்ப எனக்கு வந்து இப்போ நான் ஒரு பை பார்க்குறேன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, ஏன்னா இப்போ புல் பேக் எல்லாமே பை ட்ரெண்டில் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு பையர் வர சான்ஸ் இருக்குன்றதை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா டாமினேஷன் பண்ணணும். மார்க்கெட்டில் ஒரே விஷயம் தான் ப்ரோ, அது வந்து அதுக்கு பேர் என்ன அப்படின்னா டாமினேஷன். ஓகேங்களா, இது லிக்விடிட்டி ப்ரோ, ப்ரைஸு ப்ரோ, இப்படி போகுது ப்ரோ, இப்படி வருது ப்ரோ, இண்டிகேட்டர் ப்ரோ, எதுவுமே கிடையாது, டாமினேஷன். ஓகேங்களா, ஒரே ரீசன் ஒரே காரணம் டாமினேஷன். மார்க்கெட்டில் நடக்கிறது எல்லாமே டாமினேஷன். ஓகேங்களா, ஒரு ப்ரைஸில் இன்னொருத்தவன் டாமினேட் பண்ணுவான், இன்னொருத்தவன் இன்னொரு ப்ரைஸில் டாமினேட் பண்ணுவான். இந்த மாதிரி டாமினேட் பண்ணி 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 மூவ் ஆகிறது தான் இன்ஸ்டியூஷன். ஓகேங்களா, இதான் ரியாலிட்டி மார்க்கெட், இதான் ரியாலிட்டியும் கூட. ஓகேங்களா, இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இடத்த அவன் என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் பையர் இருக்கேன் அப்படின்னா அவன் டாமினேட் பண்ணோம். யாரை, செல்லரை டாமினேட் பண்ணோம். அப்போ செல்லர் எங்கே இருக்கான், செல்லர் இங்கே இருக்கான். அப்போ இந்த செல்லர் இங்கே இருக்கான் அப்படின்னா இந்த செல்லரை அவன் டாமினேட் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு என்ன பண்ணணும், ப்ரைஸு மேலே போயிட்டு இந்த ப்ரைஸை தாண்டி க்ளோஸ் வைக்கணும். ஏன் ப்ரோ க்ளோஸ் வைக்கணும், எதனால் ப்ரோ அப்படின்னா இந்த இடத்த பாடி ஸ்வீப் பண்ணாலும் அங்கே பையர் வந்திருக்கான், அதான் உண்மை. ஓகேங்களா, இந்த இடத்த ஏன்னா இந்த இடத்த ப்ரைஸ் இந்த மாதிரி போயிருக்குன்னு வச்சுப்போம். நீங்கள் வந்து பார்க்குறீங்க ப்ரோ இந்த இடத்த ப்ரைஸ் வந்திருக்கே ப்ரோ, அப்போ பையர் வந்திருக்காங்களே அப்படின்னா எஸ், இங்கே பை பண்ணாமல் ப்ரைஸ் வந்து ஒரு பாயிண்ட் கூட மேலே ஏறி இருக்காது. ஓகேங்களா, இங்கே இவ்வளோ தூரம் ஏறி இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே அவன் பை போட்டிருக்கான். ஆனால் வெறும் பையர் வர்றது இங்கே முக்கியம் கிடையாது. ஓகேங்களா, கன்ஃபார்ம் பண்ணணும், டாமினேட் பண்ணணும். ஓகேங்களா, சும்மா இப்போ நான் வந்து ஒரு ப்ரைஸில் இருக்கேன், நான் வந்து ஒரு 50 ரூபா ப்ரைஸ் ஒரு 500 ரூபாயில் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒரு 500 ரூபாலேருந்து ஒரு 1000 ரூபாய்க்கு ப்ரைஸை மட்டும் மூவ் பண்ணிவிட்டு திருப்பி அதே 500 ரூபாய்க்கு வந்து நின்னேன் அப்படின்னா நான் டாமினேஷன் கிடையாது. ஓகேங்களா, ஒரு 100 ரூபாவாவது நான் மூவ் பண்ணணும், அந்த இடத்த 500 ரூபாயிலேருந்து 600 ரூபாய்க்கு நான் மூவ் பண்ணணும். அப்போ தான் இப்போ உங்களுக்கு என்ன தெரியும், ஓகே 500 ரூபாயிலேருந்து 600 ரூபாய்க்கு போயிருக்காங்கன்னா அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுது, பை பண்ணியிருக்கேன்னு நம்மளால் அங்கே கன்ஃபார்ம் பண்ண முடியும். விலையை முடிக்கணும் நான். ஓகேங்களா, சும்மா 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்கு நான் ஒரு ப்ரைஸை ஏற்றிட்டு வந்துட்டேன் அப்படின்னா இது வந்து நான் பைக்கு போயிட்டு வந்தேன்ற அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா, நமக்கு பியூர் டாமினன்ஸ் நடக்கணும் ப்ரோ. ஒருத்தன் 500 ரூபாயில் இன்னொருத்தவன் செல் பண்ணுறான் அப்படின்னா அந்த 500 ரூபாயில் அவன் செல் பண்ணுறதை தாண்டி நான் இந்த இடத்த பை பண்ணி ஒரு 600 ரூபாய்க்கு கொண்டு போகிறேன் அப்படின்னா இங்கே நான் என்ன பண்ணுறேன், பியூர் டாமினன்ஸ் காட்டுறேன். இந்த மாதிரி டாமினேட் பண்ணாதான் நம்மளால் அங்கே கன்ஃபார்மே பண்ண முடியும் இவன் இந்த இடத்த பை பண்ணியிருக்கானா பை பண்ணலையான்னு. புரியுதுங்களா, ஜஸ்ட் ஒரு ஸ்வீப்னால மட்டும் அந்த இடத்த நம்மளால் எதையுமே ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஓகேங்களா, இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இன்னுமே இதில் நிறைய பேர் இன்னும் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ஓகேங்களா, பியூர் டாமினன்ஸ் தான், எல்லாத்துக்குமே ரீசன் இருக்குது மார்க்கெட்டில். ஓகேங்களா, அது ஏன் நடக்குது எதனால் நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பாயிண்டில் இந்த இடத்த நடந்த இந்த செல்லிங் பாயிண்ட்டை இந்த மாதிரி ஒருத்தன் ப்ரைஸ் மட்டும் மேலே கொண்டு போயிட்டு இந்த இடத்த நமக்கு ஸ்வீப் மட்டும் பண்ணுறான் ப்ரோ அப்படின்னா இதை வந்து நீங்கள் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு மீனிங் என்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று நடக்குதுன்னா அதை அடுத்து அவங்க கொண்டு போக சான்ஸ் இருக்குது, மார்க்கெட்டில் அவங்க கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் போடுறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்த ப்ரைஸ் வந்து இன்னும் சில்லரே தான் இருக்கான். ஏன்னா ப்ரைஸ் இவ்வளோ தூரம் கொண்டு போயும் ஏற்கனவே அந்த செல்லிங் பாயிண்ட்டை தாண்டி அவனால் க்ளோஸ் வைக்க முடியல. ஓகேங்களா, விலையை முடிக்க முடியல. ஸோ அப்போ அப்படி இருக்கிறப்போ இந்த பாயிண்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் அதை நம்ம செல்லர் இதுவாக தான் எடுக்கணும், இதை நம்ம ஒரு ஸ்ட்ரக்சராக கன்சிடர் பண்ண முடியாது.
ஓகேங்களா? இது வந்து நான் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்லாம் கன்சிடர் பண்ண கூடாது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லாஜிக்காக சொல்லித்தரேன், அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பாயிண்டில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த ப்ரைஸை தாண்டி ஒருத்தவன் என்ன பண்ணணும் அப்படின்னா டாமினேட் பண்ணணும். ஓகேங்களா? பியூர் டாமினேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா டாமினேஷன் நடந்தால் தான் நம்மளால் இந்த இடத்த கன்ஃபார்ம் பண்ண முடியும், இந்த இடத்த பையர் இருக்கான் அப்படின்ட்டு. ஏன்னா ஏற்கனவே இருந்த அந்த செல்லர் பாயிண்ட்டை தாண்டி ஒருத்தவன் இப்போ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஒருத்தவன் இப்போ பை அந்த ப்ரைஸை தாண்டி இப்போ இங்கே நமக்கு க்ளோஸ் வச்சு முடிச்சிருக்கான். ஸோ இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் வச்சு முடிச்சிருக்கான்றப்போ இதுக்கு பெயர் தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இடத்த பியூர் டாமினன்ஸ் நடந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ டெக்னிக்கலாக என்னென்ன பார்க்கணுன்னு பாருங்கள். ஏன்னா இப்போ லாஜிக்காக ஓரளவு புரிஞ்சிருக்கும். இது வந்து உங்களுக்கு இன்டியூஸ்மெண்ட், லிக்விடிட்டி, அதே மாதிரி இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுக்க காரணமாக இருந்த இந்த ஹைக்கு பேர் என்ன அப்படின்னா ஹையர் ஹை. ஓகேங்களா? இதுக்கு ஹைக்கு பேர் என்ன அப்படின்னா ஹையர் ஹை. ஸோ இதுக்கு பேர் வந்து ஹையர் ஹை. ஓகேங்களா? இந்த ஹையர் ஹை இங்கே இருக்குது அப்படின்னா இந்த பை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சு இல்லையா, அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்க காரணமாக இருந்த லோ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதுக்கு பேர் ஹையர் லோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுக்கு பேர் ஹையர் லோ. ஸோ இது ஹையர் ஹை, இது ஹையர் லோ. இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துருச்சு. ஓகே, ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது அப்படின்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு மீனிங் என்ன? சிம்பிள், பையர் இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இப்போ இங்கே பையர் வந்திருக்காங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்க மார்க்கெட்டை கொண்டு போக சான்ஸ் இருக்குது அப்படின்றதான் இப்போ கணக்கு. அப்போ அடுத்ததாக நீங்கள் திருப்பியும் ட்ரை பண்ணலாம். எப்போ ட்ரை பண்ணலாம்? திருப்பியும் நமக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு நடக்கணும். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டு நடக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அங்கே ஸ்டாப் பண்ணால் போகிறது உங்களுடைய லிக்விடிட்டி மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு இடத்த நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஆல்ரெடி அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு பாருங்கள். இல்லையா, கலெக்ட் பண்ணுற வரைக்கும் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? டேரெக்டாக போயிட்டு என்ட்ரி எடுக்கக்கூடாது. ப்ராப்பராக வெயிட் பண்ணி அவன் என்ன பண்ணுறான், என்ன பண்ணியிருக்கான்றதை பார்த்துட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃபர்தராகவே மூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ நமக்கு இந்த பாயிண்டில் அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் திருப்பியும் ஆஸ் யூஷுவல், இப்போ இது இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னா ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட் காரணமாக இருந்த ஹை பாயிண்ட் என்னது? இதான் அந்த ஹை இல்லையா? ஸோ இப்போ இந்த ஹைக்கு பேர் என்ன அப்படின்னா ஹையர் ஹை இல்லைங்களா? ஸோ இது ஹைக்கு பேர் ஹையர் ஹை. அடுத்து பாயிண்ட்டு நமக்கு இது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ப்ரைஸு அகைன் அப்படியே மேலே போயிட்டு இதை தாண்டி க்ளோஸ் வச்சான் அப்படின்னா இதுக்கு பேர் என்னது? ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இதுக்கு காரணமான ஹையர் லோ. ஒன் செகண்ட். ஓகே, சின்ன ஏதோ விஷயம். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ஹையர் லோ. ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்த பை போட்டது தான் மேலே போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ண காரணமாக இருந்திருக்கு. ஸோ அப்போ இதே மாதிரியே தான் என்ன பண்ணணும், ஸ்ட்ரக்சர் ஒன்றா ப்ராப்பராக அவன் என்ன பண்ணியிருக்கான், எந்த இடத்த செல் போட்டிருக்கான், எந்த இடத்த பை போட்டிருக்கான், அதுக்கு ஹைக்கு பேர் என்ன, அதோடைய லோக்கு பேர் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே ப்ராப்பராக ரீட் பண்ணிகிட்டே போகணும். ஆனால் இதுவே கண்டினியூ ஆகிடுமா ப்ரோ அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? அடுத்ததாக கூட உங்களுக்கு இன்டியூஸ்மெண்ட்டு இங்கே இந்த மாதிரி நடக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆஸ் யூஷுவல் இதை இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு மேலே இதை ஹையர் ஐயாக கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. இப்போ அடுத்ததாக ப்ரைஸ் என்ன ஆகாது அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு இதை உடைக்க மாட்டான். திருப்பி டைரெக்டாக கீழே வந்து ஏற்கனவே ஒரு ஹையர் லோ இருந்துச்சு இல்லையா, இதை வந்து உடச்சி இந்த இடத்த க்ளோஸ் வைப்பான். ஓகேங்களா? க்ளோஸு மஸ்ட்டு. எந்த அளவுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் க்ளோஸ் மஸ்ட்டோ அதே மாதிரியே இந்த இடத்தையும் க்ளோஸ் வந்து மஸ்ட்டு. ஏன் ப்ரோ, எதுக்கு ப்ரோ இது க்ளோஸ் மஸ்ட்டு அப்படின்னா ஏற்கனவே இருந்த இந்த ஹையர் லோ பாயிண்ட்டை உடச்சி க்ளோஸ் வைக்கிறப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா? இதை வந்து நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எடுப்போம். ஏன் ப்ரோ அப்படின்னா இன்ஸ்டியூஷனுடைய கடைசி பை ஆர்டர் எங்கே இருக்குது? ஸோ இங்கே தான் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ இந்த பாயிண்டில் இன்ஸ்டியூஷனுடைய கடைசி பை ஆர்டர் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஆர்டர் இங்கே தான் இருக்குது. அப்போ பையரே கடைசியாக இருக்கிற அவங்களுடைய ஆர்டர் இங்கே இருக்குன்றப்போ அதை தாண்டி ஒருத்தவன் இங்கே டாமினேட் பண்ணி விலையை கீழே முடிக்கிறான் அப்படின்னா அப்போ இங்கே பையரை தாண்டி செல்லர் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ லாஜிக்காக யோசிங்களேன், இப்போ நீங்கள் இந்த பாயிண்டில் பை பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்த பை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இது கீழே போனால் என்ன ஆகும்?
சிம்பிள். உங்களுக்கு லாஸ் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் டாமினேட் பண்ணி மேலே கொண்டு போக தான் பார்ப்பீங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா. ஆனால் அதை தாண்டி ஒருத்தன் உங்களையே தாண்டி கீழே கொண்டு வரான் அப்படின்னா, இப்போ நீங்கள் பை பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களுடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஆனால் இப்போ செல்லர் கண்ட்ரோலுக்கு ட்ரெண்டு மாறிடுச்சு அப்படின்றதான் விஷயம். ஏன்னா இவ்வளோ நேரம் பை நடந்துட்டு இருந்துச்சு, ஓகே. பட் இப்போ என்ன ஆயிடுச்சு, செல்லர் வந்து கண்ட்ரோலில் வந்துட்டாங்கன்றது நமக்கு தெரியுது. அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அகைன் இங்கேருந்து இன்டியூஸ்மெண்ட் பார்த்து நம்ம ரூல் படி இங்கேருந்து நீங்கள் திருப்பியும் டவுன் ட்ரெண்டுக்கு ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். ஓகேங்களா. இந்த டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு இந்த இடத்த அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் இன்டியூஸ்மெண்ட், இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்து காரணமான இந்த லோக்கு பேர் லோவர் லோ, அந்த லோவர் லோவை உடச்சி க்ளோஸ் வைக்கிறப்போ நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இதுக்கு பெயர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ அடுத்ததாக இந்த ஹை இருக்கு இல்லையா, இந்த ஹைக்கு பேர் வந்து லோவர் ஹைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஏன்னா ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ இப்போ ட்ரெண்டு சேஞ்ச் ஆனதுனால ஒன்றுத்தையும் அப்படியே நம்ம மாற்றிக்கணும். இதுக்கு பேர் லோவர் லோ, இதுக்கு பேர் லோவர் ஹை. ஓகேங்களா. ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ப்ரோ அப்படின்னா, நெக்ஸ்ட்டு அடுத்து இன்டியூஸ்மெண்ட். ஸோ அடுத்து ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடக்குதான்னு பார்க்கணும். ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அகைன் இந்த லோவர் லோ கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த லோவர் லோவுக்கு அப்புறம் மேபி ப்ரைஸு அங்கேருந்து கீழே வந்து இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இங்கேருந்து திருப்பியும் அப்படியே மேலே போயிட்டு இந்த லோவர் ஹையை கடைசியாக ஃபார்ம் ஆன இந்த லோவர் ஹையை கூட உடச்சி என்ன பண்ணலாம், க்ளோஸ் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் இங்கே நடக்குது, இந்த லோவர் ஹையை தாண்டி வைக்கிறான்னா இதுக்கு பேர் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அகைன் இதுக்கும் என்ன இருக்கணும், பாடி க்ளோஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்தையும் ப்ராப்பரான பாடி க்ளோஸ் மஸ்ட்டாக ஆன பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருப்பி இங்கேருந்து நீங்கள் அப் ட்ரெண்ட் பார்க்கலாம். அப் ட்ரெண்டுக்கு என்ன, திருப்பியும் ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடக்கணும். அதே மாதிரியே ஹையர் ஹை ஹையர் லோ நம்ம இங்கே கண்டினியூ பண்ண மாதிரி. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்த இங்கே சோச் நடந்துச்சு இல்லையா, அந்த சோச்சுக்கு காரணமான பை எங்கேருந்து போட்டான், இங்கேருந்து போட்டான். அப்போ இது வந்து நமக்கு லோவர் ஹையாக மாறிடும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒன்றுத்தையும் ப்ராப்பராக வித் ரீசனோட அது ஏன் நடக்குது, சோச்சுனா என்ன, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்ன, இன்டியூஸ்மெண்ட்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு மார்க் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட்டோடைய டேரெக்ஷனை உங்களால் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். நீங்கள் இங்கே இருக்கிற ஒரு பெரிய விஷயமே என்ன அப்படின்னா அந்த மார்க்கெட்டோடைய டேரெக்ஷன் தான். ஓகேங்களா. அது கண்டுபிடிக்க தெரியாமல் தான் இன்னுமே நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஒரு 30% 40% ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டட். ரிமைனிங் இருக்கிற ஒரு ட்ரேடை எடுக்கிறதுக்கு என்னென்ன பார்க்கணும், அதில் எப்படி எந்தெந்த பிளேசஸ்லேருந்து ரியாக்ட் பண்ணுவோம், அந்த பிளேஸில் நாம் என்ன பண்ணுறது, இதை பற்றிலாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ண இந்த கோர் கான்செப்டையும் கவர் பண்ணுறப்ப தான் உங்களால் பெட்டராகவே நெக்ஸ்ட் லெவலுக்கு வர முடியும். ஓகேங்களா. ஏன்னா ஜஸ்ட் இதை மட்டுமே கற்றுக்கிட்டோம்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதிரி இன்டியூஸ் பண்ணிட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு மார்க் பண்ணிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் மார்க் பண்ணிட்டே தான் இருக்கணும். நம்ம ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னா இன்னும் டீப்பராக போய் பார்த்து தான் நம்ம ட்ரேடு எடுத்தாகணும். ஓகேங்களா. அதுதான் இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்பரான ரூல். ஓகேங்களா. ஸோ இதை புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதுக்கான ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதுவில் காட்டுறேன் ஃபாரெக்ஸில். ஸோ ஃபாரெக்ஸில் ஸோ டெய்லியில் வந்துருங்க பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஒன் மோர் திங் ப்ரோ, இப்போ இந்த மாதிரி இருக்குது ப்ரோ சார்ட்டு, நாங்கள் எப்படி ப்ரோ இதில் ஸ்டார்ட் பண்ணுறது, டேரெக்டாக இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமா, அப்படி கிடையாது. ஓகேங்களா. சிம்பிளாக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஹை பாயிண்ட்டு இல்லை ஏதாவது ஒரு லோ பாயிண்ட். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த பாயிண்ட் பாருங்களேன் ஃபுல்லாக டவுன்லேயே வந்திருக்கு. அப்போ இது ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், டவுன் ட்ரெண்டை அப்படியே ரீட் பண்ணிட்டு வாங்க. ஏதாவது இந்த ஹை பாயிண்ட்டை எடுத்து இந்த ஹை பாயிண்ட்லேருந்து அப்படியே டவுன் ட்ரெண்டுக்கு ரீட் பண்ணிகிட்டே வாங்க. அதே மாதிரி ஒரு லோ பாயிண்ட் எடுக்கிறீங்களா, இந்த லோ பாயிண்ட்லேருந்து அப்படியே இங்கேருந்து ப்ரைஸ் ஏறி இருக்குது. அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுங்கள், அப் ட்ரெண்டுக்கு பாருங்கள். ஓகேங்களா. இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களால் இந்த ஒரு 2 ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா, மேக்ஸிமம் ஒரு 2 ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி எல்லாமே ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதுமாரி வந்துருச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் ஈஸியாகவே கற்றுக்கலாம். இப்போ இந்த பாயிண்டில் பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு 2 ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த லோவை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லோவை எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கலர் காமிச்சிக்கிறேன், ப்ளூ கலர். ஸோ ஓகே. ஸோ இப்போ இந்த லோ எடுத்துக்கிறேன். இந்த கேண்டில்லேருந்து நான் ஃபஸ்ட்டு புல் பேக் ரீட் பண்ணிட்டே போகிறேன். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் இந்த பாயிண்டில் கட் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை வந்து நான் ரீசன்ட் கேண்டிலாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை ரீசன்ட் கேண்டிலாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், ஹையை எடுத்துகிட்டு லோவை எடுத்துகிட்டு ஹையை எடுக்கணும். ஏன்னா நான் அப் ட்ரெண்டுக்கு புல் பேக் பார்த்துட்ருக்கேன். எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஹையை எடுத்துட்டோம். அப்போ லோ எடுக்கணும். ஏன்னா நம்ம ரூல் என்ன, ஸோ இது கீழே லிக்விடிட்டி இருக்குல்ல, லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்ட பிறகு இந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறதுக்கான செல் இங்கேருந்து போட்டான். அப்போ இந்த செல்லரை வந்து உடைக்கிறப்போ நமக்கு பையிங் வந்து வந்திருக்காங்கன்றது கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி பார்க்கறது. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு புல் பேக் ஃபார்ம் ஆயிருக்கா.
லோ எடுத்திருக்கா, இங்கே ஹை எடுத்திருக்கு. அப்போ இது ஒரு புல் பேக் இல்லைங்களா? ஸோ அப்போ இது வந்து நமக்கு இன்டியூஸ்மெண்ட்டா பார்த்தீங்களா, ஷார்ப்பாக இன்டியூஸ்மெண்ட் எடுத்தானா, இது இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னா இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஐ மீன் ஹையர் ஹை. ஸோ என்ன பண்ணிருச்சு, கரெக்டாக போயிட்டு இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிருச்சா, இன்டியூஸ் பண்ணிட்டு கரெக்டாக பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கிறதுக்கு காரணமான பை எங்கேருந்து போட்டான், இங்கேருந்து போட்டான். இதுதான் அந்த லோ பாயிண்ட். ஸோ அப்போ நமக்கு இங்கே ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்து அப்படியே புல் பேக்கே ரீட் பண்ணிட்டு போனோம். இப்போ இதை ரீசன்ட் கேண்டலாக எடுக்கிறேன், அப்படியே ஒன்று ஒன்றா ரீட் பண்ணிட்டே வாங்களேன். ப்ரைஸ் பாருங்களேன் போய்கிட்டே இருக்கு. இந்த பாயிண்டில் பாருங்கள், இதில் இது ரீசன்ட் கேண்டலாக இருந்துச்சா, அடுத்து இது மாறிச்சா, அடுத்த கேண்டில் என்ன பண்ணியிருக்கு பாருங்கள், ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்துட்டு தான் மேலே போயிருக்கான். அப்போ இந்த இடத்த ஆல்ரெடி ஒரு புல் பேக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இதுதான் நமக்கு இன்டியூஸ்மெண்ட். இந்த பாயிண்டில் பாருங்கள், ப்ரைஸ் வந்து இன்னும் அப்படியே தான் போயிட்டுருக்கு, புல் பேக், எந்த இன்டியூஸ்மெண்ட்டையும் எதுவுமே எடுக்கல. ஸோ அப்போ வெயிட் பண்ணுவோம். மேபி மேலே ஏதாவது ஒரு புல் பேக் கொடுத்தானா அதை இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துக்கணும், ரீசன்ட் புல் பேக்காக. இப்போ பாருங்கள், இன்டியூஸ்மெண்ட் வந்து கலெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்டியூஸ்மெண்ட் ஒன்ஸ் கலெக்ட் ஆகிட்ட பிறகு இதுக்கு காரணமான செல்லு எங்கேருந்து போட்டானுங்க, இங்கேருந்து போட்டான். அப்போ இதுக்கு பேர் என்னது, ஹையர் ஹை. ஏன்னா நம்ம ட்ரெண்டு அப் ட்ரெண்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ வெயிட் பண்ணுறோம் மேலே போயிட்டு அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு. இவன் எங்கேருந்தெல்லாம் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். ஏன்னா ஜஸ்ட்டு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது அப்படின்னா அது சும்மாலாம் வந்துடாது, ஓகேங்களா? அது எங்கேருந்து அதிகமாக வர வாய்ப்பு இருக்கோ நாம் அந்த பிளேஸில் எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா பார்ப்போம், ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாயிண்டில் பாருங்கள், ஏற்கனவே இருந்த ஹையர் லோ பாயிண்ட் இது இல்லையா, அந்த ஹையர் லோ பாயிண்ட்டை தாண்டி போகிறவன் உடச்சி க்ளோஸ் வச்சிட்டான் அப்படின்னா இதுக்கு பேர் என்னது, சிம்பிள் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இல்லையா? ஏன்னா ட்ரெண்ட் இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லை, ஏன்னா இன்ஸ்டியூஷனுடைய கடைசி பை ஆர்டர் இங்கே தான் போட்டு வச்சிருந்தான், இப்போ அதே வந்து உடச்சிட்டான்றப்போ இப்போ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஹை வந்து என்ன ஹையாக வரும் அப்படின்னா இப்போ லோவர் ஹையாக வந்துடும், இந்த இன்டியூஸ்மெண்ட்டு நமக்கு கிடையாது. ஸோ அப்போ இது வந்து நமக்கு என்ன ஹை அப்படின்னா லோவர் ஹை, ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணோம், செல் பார்க்கணும். செல் பார்க்குறதுக்கு என்ன பண்ணோம், சிம்பிள் இன்டியூஸ்மெண்ட். இந்த இடத்த நமக்கு இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்டியூஸ்மெண்ட்டு நடந்துருச்சு. நடந்ததுக்கப்புறம் நமக்கு இந்த லோவை கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு வெயிட் பண்ணுவோம் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்ப்போம். ஸோ ப்ரைஸு அகைன் அப்படியே மேலே போயிட்டு இங்கே நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டோம், ஓகேங்களா? இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துச்சுன்னா இந்த இன்டியூஸ்மெண்ட் நமக்கு வராது. ஸோ அப்போ இந்த லோக்கு பேர் என்ன அப்படின்னா இந்த லோக்கு பேர் இப்போ ஹையர் லோ, ஓகேங்களா? இந்த ஹையர் லோ எப்படி நம்ம இது பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ ஏன்னா இங்கேருந்த போட்ட பையிங் தான் மேலே போய் அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போ இதுதான் நம்மளுடைய அடுத்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பாயிண்ட், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே பார்ப்போம். இப்போ இந்த பாயிண்டில் பாருங்கள், அகைன் நமக்கு இங்கே ரீசன்ட் புல் பேக் கிடச்சிருக்கு. ஸோ இதான் ரீசன்ட் புல் பேக். இன்டியூஸ்மெண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட்டை கலெக்ட் பண்ணோம். எஸ், இன்டியூஸ்மெண்ட்டையும் கலெக்ட் பண்ணிட்டான். ஸோ அடுத்து நமக்கு உங்களுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஹையர் ஹை பாயிண்ட்டு மேலே இருக்குது. ஸோ இன்டியூஸ்மெண்ட் இது. இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அந்த ஹையர் ஹையை உடச்சி க்ளோஸ் வச்சான் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ட்ரை கொடுக்க பார்க்கலாம். ஸோ ப்ரைஸு தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு. இன்னும் நமக்கு இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கலை, இந்த ஹையர் ஐயை தாண்டி உடச்சி க்ளோஸ் வைக்கல. இது வந்து க்ளோஸ் கிடையாது, இது ஸ்வீப்பு ப்ரோ. இதை க்ளோஸ்ன்னு எடுத்துக்காதீங்க, ஏன்னா இது க்ளோஸ் கிடையாது. பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகி கீழே தான் வந்திருக்கான். ஆனால் நம்ம ரூல் தான் நமக்கு தெரியல, கேண்டில் உருவாக்குறது வேணால் அவன் இருக்கலாம், பார்க்குறப்ப இது கேண்டில் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகிட்டு கீழே தான் வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் என்ன அப்படின்னா இந்த கேண்டிலில் இப்படி பார்க்குறப்போ இது ஸ்வீப்பு கணக்கு தான். ஸோ நம்ம ரூல் என்ன அப்படின்னா அந்த ஹையரையை தாண்டி க்ளோஸ் வைக்கணும், அந்த ஹையரை தாண்டி ப்ரைஸ் என்ன பண்ணணும், விலையை முடிச்சிருக்கணும். ஆனால் இவன் இன்னும் முடிக்கலை. ஸோ அப்படின்றப்போ நம்ம இன்னும் இதை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக எடுக்க முடியாது. ஸோ வெயிட் தான் பண்ணணும் அவன் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணுற வரைக்கும், அந்த ஹையை தாண்டி க்ளோஸ் வைக்கணும்.
ஸோ இப்போ பார்க்கலாம் நீங்கள் கடைசியாக அவன் இங்கே தான் ஸ்வீப் பண்ணியிருந்தான். ஸோ அடுத்த பாயிண்ட்டான இங்கே வந்து நமக்கு இப்போ என்ன பண்ணிட்டான், கரெக்டாக பாடி க்ளோஸ் பண்ணிட்டான். அப்போ இதை நீங்கள் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு காரணமான ஹையரில் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ ப்ராப்பராக நம்ம ரூலு இதில் அப்ளிகபிள் ஆகுது. ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி நம்ம இங்கேருந்து ட்ரை பண்ணுறது, என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும். இப்போ இங்கே இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து வந்திருக்கான் இல்லையா, இந்த ஆர்டர் பிளாக்லாம் எப்படி நம்ம ட்ரை பண்ணுறது, இல்லைனா இந்த ஹிடன் பிஓஐ இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹிடன் பிஓஐ வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது, இதை பற்றி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வரக்கூடிய கிளாஸஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? பட் கம்ப்ளீட்டாக என்னால் சொல்லித்தர முடியாது கோர் கான்செப்ட்டு. பட் நான் வந்து உங்களுக்கு பேசிக் கண்டென்ட் எல்லாத்தையுமே நான் ப்ராப்பராக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ அப் ட்ரெண்டுக்கு உங்களுக்கு ப்ராப்பராக இதில் புரிஞ்சிருக்கும். ஸோ டவுன் ட்ரெண்ட்லேயும் ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சிட்றேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கட்டும். ஸோ சிம்பிள். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் இந்த ரேஞ்சு. இப்போ இதில் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ இது ஒரு ஹை பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது ஹை பாயிண்ட் அப்படின்னா, இந்த ஹை பாயிண்ட்லேருந்து நான் இப்போ அப்படியே ரீட் பண்ணிட்டே வரேன் அப்படின்னா கூட ஜஸ்ட் புல் பேக்கை ரீட் பண்ணிட்டே வருவேன் ஒன்று ஒன்றா. ஸோ புல் பேக் ரீட் பண்ணிட்டே வரப்போ எனக்கு இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ஒரு புல் பேக்கு. அப்போ இன்டியூஸ்மெண்ட் இங்கே எடுத்துருக்கு. இது இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னா இது வந்து லோவர் லோ. ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்து லோவர் லோவை எப்போ உடச்சி க்ளோஸ் வைக்கிறானோ அப்போ எனக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் க்ளோஸ் இங்கே வைக்கவே இல்லை. அடுத்ததாக இங்கேயும் உங்களுக்கு ஸ்வீப் தான் பண்ணுறான், தெரியுதுங்களா? அடுத்து உங்களுக்கு இங்கே தான் க்ளோஸ் வைக்கிறான். அப்போ இங்கே தான் உங்களுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரே நடந்திருக்கு. இப்போ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு காரணமான ஹையர் லோ வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தா மேலே இருக்குது. இதுதான் அது. ஓகேங்களா? அப்போ இது வந்து நம்மளுடைய லோவர் ஹை பாயிண்ட். ஏன்னா ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு, நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அப்படி பார்க்குறதுனால இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தடுத்து நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ இதுலேயும் பாருங்கள், இதில் ரீசன்ட் புல் பேக் எங்கே இருக்குது. ஸோ இதான் ரீசன்ட் புல் பேக்கு. ஸோ இன்டியூஸ்மெண்ட் ஆகுது, இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் லோவர் லோ ஆகுது, உடச்சா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அடுத்து இந்த பாயிண்டில் பாருங்கள் இன்டியூஸ்மெண்ட்டு. அடுத்து இங்கே ஸ்வீப் தான் பண்ணியிருக்கு. ஸ்வீப் அப்படின்னா நமக்கு வேலிட் இல்லை, க்ளோஸ் வைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் க்ளோஸே வச்சுருக்கு. அப்போ இதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ இது வராது, இது ஸ்வீப் தான் கணக்கு, இது நமக்கு இன்டியூஸ்மெண்ட். ஸோ அப்போ இது காரணமான ஹையர் லோவர் ஹை பாயிண்ட்டு இங்கே இருக்குது. ஸோ அடுத்து ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு நடக்கணும். இந்த பாயிண்டில் பாருங்களேன், இது ஒரே ஒரு புல் பேக்கு. அப்போ இந்த பாயிண்டில் இதையே நான் இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் இதை லோவாக கன்சிடர் பண்ணுவேன். இங்கே கூட இன்டியூஸ்மெண்ட் கொடுத்துருக்கு, இங்கே இருக்கிற இன்டியூஸ்மெண்ட் இங்கே வந்துடும் நமக்கு. ஏன்னா இதான் ரீசன்ட் புல் பேக்கு, இதான் ரீசன்ட் புல் பேக். நமக்கு இன்டியூஸ்மெண்ட்டு ப்ரைஸ் மேலே போய் ஸ்வீப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. நமக்கு க்ளோஸ் வச்சா தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஏன்னா இதான் இருக்கிறதுல நமக்கான லோவர் ஹை பாயிண்ட்டு. அதை உடச்சி க்ளோஸ் வச்சானா சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக மாறும். ஆனால் அது க்ளோஸ் வைக்கவே இல்லை, ஸ்வீப் மட்டுமே தான் பண்ணிகிட்ருக்கான் தொடர்ந்து. ஓகேங்களா? ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கணும் அப்படின்னா அதை தாண்டி க்ளோஸ் வைக்கணும். ஸோ கடைசியாக என்ன பண்ணான், இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு. ஸோ இதை தான் நம்ம லாஸ்ட் இதில் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போயிருந்தோம். ஓகேங்களா? ஸோ பொறுமையாக ரீட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக இருக்கும் இது. ஆனால் ஸ்டார்டிங் டைமில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது கொஞ்சம் ஒர்த்தபுளாக இருக்கும். நீங்கள் வேணால் அதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு அந்த ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, இது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஓகேங்களா? கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ப்ராப்பரான அந்த லாஜிக் ரீசனோட நீங்கள் இதை பார்க்குறப்போ ஒரு ப்ராப்பரான ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா வச்சுட்டு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுறப்போ அந்த கரெக்டான டேரெக்ஷனை உங்களால் ஃபைண்ட் பண்ண முடியும். மார்க்கெட்டில் இந்த ஒரே ஒரு விஷயம் தான், மார்க்கெட்டில் அந்த டேரெக்ஷனை கரெக்டாக ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே போயிட்டு ப்ளே பண்ணுறது எல்லாமே ஓரளவு உங்களுக்கு ஈஸியாகிடும். ஓகேங்களா? ஆனால் என்னென்னா ப்ராப்பராக நம்ம பார்க்கணும், ப்ராப்பராக அதை கற்றுக்கணும். ஸோ இதையும் ப்ராப்பராக பாருங்கள், அகைன் ஒரு 2-3 வாட்டி இந்த வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து. ஸோ அப்போ தான் ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒருவேளை இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை அப்படின்னா என்னுடைய பர்சனல் டிஎம்க்கு கூட நீங்கள் கால் ஆர் மெசேஜ் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. அண்ட் உங்களுக்கு நம்மளுடைய கோர்ஸில் ஏதாவது ஜாயின் பண்ணோம், நம்மளுடைய கோர் கண்டென்ட் ஏதாவது நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நான் தான் உங்களுக்கு எல்லாமே எடுப்பேன். ஸோ கிளாஸ் எல்லாமே சரி. ஓகேங்களா. ஸோ அது ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இப்போ எப்படி நான் உங்களுக்கு டீச் பண்ணணும் அதே மாதிரி தான் அதுலேயும் உங்களுக்கு ப்ராப்பராக டீச் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே புது புது கண்டென்ட்டாக இருக்க போது அந்த கண்டென்ட் உங்களுக்கு ஷார்ப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ.